I feel honored and pleased to take part in this event. This Presidency School has a close collaboration with Pope John Paul II College of Education. They are generous enough to accommodate our student teachers for the school internship every year. I thank sincerely on behalf of our college and also number of students from this school are studying in our college. Thank you so much. To start a school is easy. To run a school for more than 20 years is really commendable. It shows the dedicated service of the management and the staff together in bringing out the talents and the performance of the students. We have witnessed the stunning performances of the students. It is just a sample. It shows the hard work that has been rendered all along these years over the year, relentless by the staff and the non-teaching. Congratulations to the staff and the non-teaching and all those who are involved in shaping the young minds. I would like to conclude with a small story. ஒரு நகைக்கடை இருக்கின்ற ஒரு தெருவிலே, அந்த ரோட்டிலே ஒரு சிறிய கல் ஒன்று கிடந்தது. அந்த கருங்கல் அந்த நகைக்கடையிலே இருக்கின்ற ஒரு வைரக்கல்லை பார்த்து இவ்வாறு கேட்டது, நீயும் நானும் ஒரே குடும்பம்தான், நானும் கல்லு நீயும் ஒரு கல்லு தான், ஆனால் நீ மட்டும் ஏசி ஷோரூமில் அழகாக உட்காந்துட்டு இருக்கிற, போகிற வரவங்களாம் உன்னை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணுறாங்க, அதை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் என்ன பாரு, நான் ரோட்டில் கிடக்கிறேன், தூசியில் இருக்கிறேன், எல்லாரும் காலில் மிதிச்சுட்டு போகிறாங்க, யாருமே என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, உனக்கும் எனக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம், நீயும் நானும் கல்லு தானே அப்படி என்று அந்த சிறிய கருங்கல் கேட்டது. அப்போது அந்த வைரக்கல் சொன்னது, நீ சொல்கிறது உண்மைதான், நீயும் ஒரு கல் நானும் ஒரு கல் தான், ஆனால் நம்ம இருவருக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்றால், நான் ஆயிரக்கணக்கான வருடங்களாய் என்னையே பூமிக்கு அடியில் புதைத்து என்னையே நான் தயாரித்து உருவாக்கியிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்த உலகத்தை நான் பார்த்ததில்லை. பூமிக்கு அடியிலே, அழுத்தத்திலே, இருட்டிலே, கடும் போராட்டத்துக்கு மத்தியிலே என்னை நான் உருவாக்கினேன். அதோடு மட்டுமல்ல, என்னை பட்டை தீட்டுவதற்கும் என்னையே நான் அர்ப்பணித்தேன். இதையெல்லாம் கடந்து வந்ததால் இன்று நான் இந்த சிகரத்தில் இருக்கின்றேன். மக்கள் என்னை விரும்புகிறார்கள். ஈவன் எந்த அளவுக்கு என்றால், கோவிலில் இருக்கின்ற சாமியின் கிரீடத்திலே என்னை வைக்க விரும்புகிறார்கள் என்று கூறியதாம். அன்பு பெற்றோர்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வாழ்க்கையிலே நீங்கள் உயர வேண்டுமென்றால் இந்த வைரக்கல்லை போல உங்களையே நீங்கள் உருவாக்க ஒத்துழைக்க வேண்டும். இந்த வைரக்கல்லை போல பலவிதமான அழுத்தங்கள், பலவிதமான தயாரிப்புகள், மொபைல் பார்க்க முடியாது, ஜாலியாக இருக்க முடியாது. நீங்கள் இந்த காலகட்டத்திலே உங்களை உருவாக்கி கொண்டால், உருவாக்க ஒத்துழைப்பை தந்தால், நீங்கள் நிச்சயமாக சிகரத்தை தொட முடியும். அதை இந்த பிரசிடென்சி பள்ளி மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு இங்கு நிகழ்த்தி காட்டுகிறார்கள். மாநிலத்திலே இந்த வருடம் மட்டும் 11 விருதுகள் இங்கு அவர்கள் செய்து காண்பிக்கின்ற பலவிதமான நடனம், இசை, கலை, யோகா போன்ற பர்ஃபார்மன்சஸ், இவை அனைத்தும் நிச்சயமாக பாராட்டுதலுக்குரியவை. வாழ்க்கையிலே ஒன்றை பெற வேண்டுமென்றால் பலவற்றை இழக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். நம்மையே நாம் உருவாக்கி கொள்கின்ற பொழுது இவை அனைத்தும் நமக்கு சேர்ந்து வரும்
என்பது இந்த பள்ளியும் இந்த மாணவர்களும் நமக்கு காட்டுகின்ற உண்மை சான்று. எனவே இந்த நேரத்திலே என்னை அழைத்த நிர்வாகத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.